இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கிசந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பார்ட் 1 பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலமுகத்து விநாயகரை தொழ வாழ்வு மிகுந்து வரும் என பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. நமது வாழ்வு மட்டுமல்ல, நமது சந்ததியினர் வாழ்வும் செழிக்கவும் பிள்ளையார் வழிபாடு அருள் செய்யும். குறிப்பாக ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரமும் சுக்லபட்ச சதுர்த்தியும் கூடிய விநாயகர் சதுர்த்தி திருநாளில் அவரை வழிபடுவதால் விசேஷமான பலன்கள் கைகூடும். உன்னதமான அந்த திருநாளில் உள்ளன்போடு கணபதியை வழிபட ஏதுவாக அவரது மகிமைகளை, பிள்ளையாரின் பெருமைகளை அறிந்து மகிழ்வோம். முக்காலத்துக்கும் வழிகாட்டுபவர் பிள்ளையார். தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாத தெய்வம், கணங்களுக்கெல்லாம் அதிபதி பிள்ளையார். நாம் செய்யும் நற்காரியங்களை அனைத்துக்கும் அவரே ஆதாரம். அவரை வழிபடுவதால் சுகம், ஞானம், ஆனந்தம் என அனைத்தும் வாய்க்கும். எனவே அவரை வழிபட தவறவிடாதீர்கள். விநாயகரின் திருவடிகள் இரண்டும் ஞானம், கிரியை எனும் சக்திகளை உணர்த்துபவை. சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய மூன்றையும் முக்கண்களாக பெற்றவர். துதிக்கை, படைத்தல், மோதகம் ஏந்திய திருச்சக்கரம் காத்தல், அங்குக்கரம் அளித்தல், பாசம் உள்ள கை மறைத்தல், தந்தம் உள்ள கை அருளல். இப்படி அவரது 5 கரங்களும் 5 தொழில்களை குறிப்பது மட்டுமன்றி 5 சிவாய நம என 5 எழுத்து மந்திரத்தை உணர்த்தும் என்றும் சொல்வார்கள். எல்லா உலகங்களையும் உயிர்களையும் தன்னுள் அடக்கி பாதுகாத்து அருள்வதை அவரது பேழை வயிறு உணர்த்துகிறது. ஆக தத்துவ பொருளாகி உத்தம பலன்களை நமக்கு அருளும் நாயகனாய் திகழ்கிறார் வித்தக கணபதி. விநாயகர் சதுர்த்தி விரத மகிமையை பற்றி பார்ப்போமா? சமஷ்டி பிரணவம், வியஷ்டிய பிரணவம் ஆகிய 2 பிரணவ மந்திரங்களின் சொரூபமாக காட்சி தருபவர் விநாயகர் என்கின்றன ஞான நூல்கள். இவரை விநாயகர் சதுர்த்தி நாளில் மோதகம், அப்பம், அவல், பொரி, கடலை, தேங்காய், புட்டு, பொங்கல், எள்ளுருண்டை, தேன், சர்க்கரை, தினைமாவு, பால், மா, பலா, வாழை, கரும்பு, நாவற்பழம், விளாம்பழம், இளநீர் படைத்து வழிபடுவதால் வீட்டில் செல்வம் பெருகும், அறிவு பிரகாசிக்கும், குடும்ப ஒற்றுமை உண்டாகும், பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்றெல்லாம் அறிவுறுத்துகின்றன புராணங்கள். அத்திருநாளுக்கு அப்படி என்ன மகிமை? முழு முதற் தெய்வமா பிள்ளையார் அவதரித்த திருநாள் தான் அது. ஒருமுறை ஈசனும் அம்பாளும் திருக்கைலாயத்தில் இருக்கும் சித்திர மண்டபத்திற்கு எழுந்தருளினார்கள். அங்கே உள்ள மந்திர மூலங்களின் மீது தங்களின் திருப்பார்வையை செலுத்தினார்கள். அப்போது ஓர் ஒளிவட்டமும் அதிலிருந்து தண்டமும் தோன்றின. தண்டம் ஒளியாக தலைத்தது. இந்த ஒளி இரண்டிலும் இருந்து உதித்த திருவடிவே வரத கணபதி. ஒளிவட்டம் பிந்து தண்டம், ஒளிநாதம் பிந்து மற்றும் நாதத்திலிருந்து அகர உகர மகரம் பிறக்கும். இந்த 3ம் சேர்ந்து ஓம் என்று ஒலிக்கும். ஆக ஓம்காரம் எனும் பிரணவத்தின் உருவமே பிள்ளையார். அவரை அவர் அவதரித்த திருநாளில் வழிபட அனைத்து கடவுளரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். பிள்ளையார் அவதாரம் குறித்து வேறு சில திருக்கதைகளும் சொல்லப்படுவது உண்டு. விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுவது எப்படி என்று பார்ப்போம். மகள் பார்வதிக்கு இமவான் விவரித்ததாக விநாயகர் சதுர்த்தி விரத வழிபாடு குறித்து விளக்குகின்றன புராணங்கள். இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கர்மங்களை நிறைவேற்ற வேண்டும். பிறகு பூஜை நடைபெறும் இடத்தை சுத்தப்படுத்தி மாக்கோலமிட்டு அலங்கரிக்க வேண்டும். மண்ணால் பிள்ளையார் விக்கிரகம் செய்து அதையும் வைத்து வழிபட்டு பூஜைகள் செய்ய வேண்டும். அது ரொம்ப விசேஷம். அழகான சூடை அமைத்து அதன் கீழ் விநாயகரை அமர்த்தி அருகம்புல், வெள்ளருக்கு மாலை சார்த்தி சந்தன குங்கும திலகமிட்டு அலங்கரிக்கலாம். நைவேத்தியமாக மோதகம், அப்பம், அவல், பொரி, கடலை, தேங்காய் புட்டு, பொங்கல், எள்ளுருண்டை, தேன், சர்க்கரை, தினைமாவு, பால், மா, வாழை, கரும்பு, நாவற்பழம், விளாம்பழம், இளநீர் ஆகியவற்றை தாம்பூலத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் வக்ரதுண்ட மகாகாய, சூரிய கோடி சமப்பிரப, நிர்விக்னம் குருவே தேவ, சர்வ காரியேசு சர்வதா
போன்ற விநாயகர் ஸ்லோகங்களை துதிப்பாடல்களை பாடி தூப தீப உபசாரங்கள் செய்து வழிபட வேண்டும். வழிபாடு முடிந்த பின்பு குறிப்பிட்டதொரு நன்னாளில் விநாயகர் விக்கிரகத்தை ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் சேர்க்கலாம். ஆனால் இந்த முறை கொரோனா பீரியடால் நம்மளால் அந்த மாதிரி செய்ய முடியாது. ஆகவே நாம் வீட்டிலேயே விநாயகர் சிலையை முடிந்த அளவு மஞ்சளால் செய்து நாம் கரைக்க வேண்டும். முடிந்த அளவு கிணற்றில் போட்டுவிடலாம். நமது செயல்பாடுகள் சிறக்க வேண்டுமெனில் மனது செம்மையாக இருத்தல் அவசியம். மனதுக்கு காரகன் சந்திரன். விநாயகர் சதுர்த்தி அன்று ஆணைமுகனை வழிபடுவதால் அவள் அருளோடு சந்திரனின் அனுகிரகமும் வாய்க்குமாம். அதன் பலனாக நம் மனம் சிறக்கும், செயல்கள் வெற்றி பெறும். மேலும் கேது சனி ஆகிய கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கும் என்பார்கள். விநாயகர் சதுர்த்தி மட்டுமின்றி பிள்ளையாருக்கு உகந்த வேறு சில விரதங்களும் உண்டு. அவை பிள்ளையார் நோன்பு, சித்தி விநாயக விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், சங்கடகரா சதுர்த்தி. மேலும் செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து வரும் சதுர்த்தி மிகவும் நற்பலன் தரும். இதை படித்ததும் விரத தினங்களில்தான் விநாயகரை வழிபட வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. பிள்ளையாரின் மகிமையை எடுத்துரைக்கும் நோக்கில் மேற்சொன்ன விரதத்தை விசேஷமாக சொல்லப்பட்டாலும் ஆணைமுகனை அனுதினமும் வழிபட்டு அருள் பெறலாம். தொட்டதெல்லாம் துலங்கும். விநாயகரை எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பிரதிஷ்டை செய்யலாம். எளிதில் கிடைக்கும், எங்கும் கிடைக்கும். அருகம்புல்லினால் 108 முறை அவரின் திருநாமத்தை சொல்லியும் விநாயகர் அகவல் முதலான துதிப்பாடல்களை படித்தும் அவரை வழிபடுவதால் நமக்கு தேவையான நல்ல கல்வி, பட்ட மேற்படிப்பு, நிலையான வேலை என்று அனைத்தையும் தந்தருள்வார். அது மட்டுமா, பெண்களின் திருமணத்தடை நீங்கும், காலசர்ப்ப தோஷம் நீங்கும், காலசர்ப்ப தோஷத்தால் உண்டான கொடுமை நீங்கும், ஆண் பெண் இருபாலாரும் நல்ல வாழ்க்கை துணை அமையும், மழலை செல்வம் மடியினில் தவழும், அந்த பாக்கியம் கிட்டும், சொந்த பந்தங்களினால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும், இல்லறம் இனிக்கும், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக அமையும், லாபம் பெருகும், தொழில் வளர்ச்சி அடையும், தொழிலாளர்கள் நல்ல சம்பளம் பெறுவார்கள், நவகிரக தோஷங்கள் நீங்கும், பொன்பொருள் ஆபரணங்கள் சேரும், ஆடம்பரப் பொருட்கள் கிடைக்கும், வீடுமனை வாங்கும் யோகம் கிடைக்கும், தேவையில்லாமல் வந்த வழக்குகள் அகலும், நீதி கிடைக்கும், நிம்மதி நிலைக்கும், பிள்ளைகள் நல்வழியில் நடப்பார்கள், உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் நட்பு பலப்படும், தொட்டதெல்லாம் துலங்கும். இன்னும் சில வழிபாடுகள் உண்டு. விநாயகர் தன் தாயாருக்கு காவல் புரிந்த திருக்கதையை படித்திருப்போம். அவர் தாயன்புக்கு உரியவராக திகழ்கிறார். ஆகவே அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் வரும் சங்கடகரா சதுர்த்தியே அவரை வழிபடுவதால் அம்பிகையின் அருளையும் பரிபூர்ணமாக பெறலாம். சூரியனின் நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை பொழுதில் வீட்டிலும் ஆலயத்திலும் விநாயகரில் வழிபட்ட பின் அம்பிகைக்கு 7 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் ராகு கேது தோஷங்களும் அதனால் உண்டான தடைகளும் நீங்கி கல்யாண வரம் கைகூடும். பிள்ளை செல்வம் இல்லாத தம்பதியினருக்கு பிள்ளை பாக்கியம் கிட்டும், வறுமை விலகும், ஆனந்தம் பெருகும், கடல் தொல்லை நீங்கும். மாதந்தோறும் வரும் சதுர்த்தி நாளில் 16 கன்னிப்பெண்களுக்கு ரவிக்கை துணி, வளையல், மஞ்சள், குங்குமம் கொடுத்து வன்னிமரத்தடி விநாயகரை வணங்கினால் திருமணத்தடை நீங்கும். சதுர்த்தி திதியில் கணபதிக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபடுவதன் மூலம் அந்த பிரசாத கொழுக்கட்டையை தானமாக கொடுத்தால் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது. ஆலயங்களில் மேற்கு பார்த்தபடி அரச மரத்தடியில் அருள்பாலிக்கும் விநாயகரை பூச நட்சத்திர நாளில் வணங்கி வழிபட்டால் கடன் தொல்லைகள் நீங்கும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். 8 வகை குணங்கள் கொண்ட விநாயகரை பற்றி பார்ப்போம். மனிதன் காமம், குரோதம், லோபம், மதம், மாதஸ்ரயம், மமதை, மோகம், அகந்தை ஆகிய 8 குணங்களால் தனது சிறப்பை இழக்கிறான் என்பார்கள் பெரியோர்கள். பிள்ளையாருக்கு 8 ரூபங்கள் எடுத்து அவற்றை அகற்றுகிறார் என்கிறார் புராணங்கள். வக்ரதுண்ட காமம், கஜானன லோபம், மகோத்ரதர் குரோதம், வம்போதரதர் மதம், விகடர் மாத்சரியம், விக்னராஜர் மமதை, தூம்ரவர்ணர் மோகம், சூரப்பகரர்னர் அகந்தை. மோத தத்துவம் சாதாரண நாளாயினும் சரி, சதுர்த்தி நாளாயினும் சரி, திருநாளாக இருந்தாலும் சரி, பிள்ளையார் வழிபாடு என்றது சட்டென்று நம் நினைவுக்கு வருவது மோதகமும் அருகம்புல்லும் தான். நாம் பச்சரிசி மாவினால் கொழுக்கட்டை செய்கிறோம். அதற்கு வாசனையோ சுவையோ கிடையாது.
ஆனால் அதனுள் வைக்கும் பூரணம் எனும் இனிப்பே அரிசிமாவும் ருசிக்க வழிவகுக்கும். அதுபோல வெறுமையான மனிதன் பூரணம் எனும் ஆண்டவனின் துணை பெறும் போதுதான் பரிபூரணன் ஆகிறான். இந்த உன்னத விஷயத்தை உணர்த்துவதே மோதக பிரசாதம். அருகம்புல் அரசன் அகரம் உகரம் மகரம் இணைந்த ஓங்கார நாயகன் விநாயகன். முதல் எழுத்தான் அகரம் உருவானது போல் உலகில் முதலில் தோன்றிய புல் அருகம்புல் ஆகும். அகரம் புல்லே அருகம்புல் ஆனது என்று சிறப்பித்து சொல்வார்கள் ஆன்றோர்கள். அனலாசுரனை வதம் செய்த விநாயகர் அடைந்த வெப்பத்தை முனிவர்களால் அருகம்புல்லை கொண்டுதான் தணிக்க முடிந்தது. வெப்பம் குறைந்து அருள் பார்வை பார்த்த விநாயகரை கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர். அவர்கள் அனைவருக்கும் வேண்டிய வரத்தை தந்தார் விநாயகர். அன்று முதல் விநாயகருக்கு அருகம்புல் பிடித்தமானது ஆயிற்று. அருகம்புல் குளிர்ச்சி தருவது. அருகம்புல்லால் அர்ச்சித்தால் கல்வி செல்வம் நீண்ட ஆயுள் ஆகியவற்றை அருளித் தருவாள் கணபதி. மோதிரக்கையால் குட்டுப்பட்டாலும் மோதிரக்கையால் குட்டுப்பட வேண்டும் என்றொரு சொல்வாக்கு உண்டு. உடனே தங்க மோதிரம் வைர மோதிரம் அணிந்த கைகளால் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உண்மையான பொருள் அதுவல்ல. மோதக கையான் முன் தலையில் குட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்த வந்த வாக்கியம்தான் மேற்சொன்னவாறு மருவியது என்பார்கள். பிள்ளையாரின் திருமுன் தலையில் சூடிக்கொண்டு வழிபடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. அதாவது பிள்ளையார் திருமுன் நம் தலையில் குட்டிக்கொள்கிறோம் அல்லவா, அதற்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒருமுறை மகாவிஷ்ணுவின் சக்கரதாயுதத்தை விழுங்கிவிட்டாராம் கணபதி. மகாவிஷ்ணு முதலில் எவ்வளவு முயன்றும் சக்கரதாயுதத்தை திரும்ப பெற முடியவில்லையாம். பின்னர் தோப்பு கர்ணம் போட்டும் தலையில் குட்டி கொண்டும் பலவிதமான நடன சேட்டைகள் செய்தும் விநாயகரை மகிழ்வித்தாராம். அதை கண்டு விநாயகப் பெருமான் வயிறு குலுங்க சிரித்தபோது சக்கரதாயுதம் வெளியே வந்தது. மகாவிஷ்ணு அதை பெற்றுக்கொண்டாராம். நாமும் விநாயகரின் திருமுன் குட்டி கொண்டு தோப்பு கர்ணம் போட்டால் நமது சங்கடங்கள் விலகும். விநாயகரின் மகிழ்ச்சியால் நமக்கு நலமான வாழ்க்கை அமையும். விநாயகரும் விருட்சகங்களும் பிள்ளையார் அமர்ந்த அருள் தரும் 5 மரங்கள் மிகவும் சிறப்பானவை. அவை பஞ்சபூத மரங்கள் என அழைக்கப்படுகின்றன. அரச மரம் ஆகாயம், வாத நாராயண மரம் வாயு, வன்னி மரம் அக்னி, முழு நெல்லி மரம் நீர், ஆலமரம் மண். இந்த மரங்களின் அடியில் அருள் பாலிக்கும் பிள்ளையாரை வணங்கி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி கைகூடும். விருட்சத்தடி விநாயகர் குறித்து வேறு சில தகவல்களும் உண்டு. வில்வ மரத்தடியில் தெற்கு பார்த்து அருளும் விநாயகரை சதுர்த்தி நாளில் வழிபடுவதன் மூலம் மளிகை சாமான்களை ஏழை குடும்பங்களுக்கு தானமாக கொடுத்து வில்வ மரத்தை வலம் வந்தால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் கணபதியை தினமும் வலம் வந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆழ மரத்தடியில் வடக்கு பார்த்து விநாயகரை பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்தால் கடுமையான நோய்கள் அகலும். வேப்ப மரத்தடியில் விநாயகரை வழிபட்டால் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும். பெண் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கவும் பெண் குழந்தை வேண்டும் என்பவர்களும் நெல்லி மரத்தடி விநாயகரை வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும். மாமரத்தடியில் இருக்கும் விநாயகரை சதுர்த்தி நாளில் வழிபட்டு 3 அல்லது 5 சுமங்கலிகளுக்கு உணவும் வஸ்திர தானமும் கொடுத்தால் வியாபாரம் செழிக்கும். நாவல் மரத்தடியில் இருக்கும் பிள்ளையாரை வழிபட்டு வெண்ணெய் தானம் செய்தால் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். கணவன் மனைவி அன்பு வற்றாமல் இருக்கும். இலுப்ப மரத்தடியில் விநாயகரை பிரதிஷ்டை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு சிறுமிகளுக்கு மஞ்சள் வஸ்திர தானம் செய்தால் சோம்பல் அகலும், விவேகம் அதிகரிக்கும், யோகம் கூடும். சந்தன மரத்தடியில் பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்தால் விளையாட்டு வீரராக உருவாகலாம். வியாபார பிரமுகர்கள் லாபம் அடைவர். நினைத்த காரியங்களை தடையேதுமின்றி குறித்த காலத்தில் வெற்றிகரமாக நடந்தேறும். வன்னி மரத்தடி விநாயகருக்கு அவள் பொறி பொட்டுக்கடலை படைத்து வழிபடுவதன் மூலம் அந்த பிரசாதத்தை 108 குழந்தைகளுக்கு வழங்கினால் தொழிலில் லாபம் கிடைக்கும். வேடன் ஒருவன் வன்னிமரத்தடி விநாயகரை வழிபட்டு வரம் பெற்ற திருக்கதையும் உண்டு. 7 பிறவியின் துன்பம் போக்கும் வன்னி விநாயகர். முன்னொரு காலத்தில் விதர்ப்ப நாட்டை ஆண்டு வந்த சாம்பவன் என்னும் அரசனின் கொடுங்கோலான ஆட்சியால் மக்கள் துயரமடைந்தனர். துன்புறுத்தி வந்த அந்த அரசன் துர்புத்தி கொண்டவன். துர்புத்தி என்ற அமைச்சன் மன்னனின் அடாவடித்தனத்துக்காக துணை நின்றான். அதனால் மறுபிறவியில் காகமும் ஆந்தையுமாக இருவரும் பிறந்தனர்.
அடுத்தடுத்து பாம்பும் தேளுமாக, 4ஆம் பிறவியில் நாயும் பூனையுமாக, 5ஆம் பிறவியில் குதிரையும் கழுதையுமாக, 6ஆம் பிறவியில் மீனும் முதலையுமாக, 7ஆம் பிறவியில் புலியும் மானுமாக பிறந்தனர். அதற்கடுத்த பிறவியில் வேடனும் ராட்சசனுமாக பிறந்த. ஒவ்வொரு பிறவியிலும் ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டே போகும் வாழ்க்கை அமைப்பு அமைந்தது. அப்படி வேடனை ராட்சசன் துரத்திய நிலையில் பயத்திலேயே வேடன் வன்னி மரத்தில் ஏறி பதுங்கும்போது ஏற்பட்ட கவனத்தால் வன்னிமர இலைகள் உதிர்ந்தன. உதிர்ந்த வன்னி இலைகள் மரத்தின் கீழ் இருந்த விநாயகர் மீது விழுந்தன. அப்போது ராட்சசனும் அம்மரத்தில் ஏறி வேடனை பிடிக்க முயலுகையில் வன்னி இலைகள் மீண்டும் உதிர்ந்து விநாயகருக்கு அர்ச்சனையாக விழுந்தன. அந்த நேரம் அந்தி சாய்ந்த நேரம். சதுர்த்தி திதியுடன் உள்ள அந்தி நேரத்தில் வன்னி இலைகளால் இருவரும் அர்ச்சனை செய்த காரணத்தால் ஒருவரை ஒருவர் வீழ்த்தி கைலாயம் சென்றபோது சொர்க்கம் அவர்களுக்கு கிடைத்தது என்று புராணங்கள் கூறுகின்றன. 7 பிறவியில் அவர்கள் அடைந்த துன்பங்களை சங்கடகர சதுர்த்தி வேளையில் வன்னி இலைகளால் அர்ச்சித்ததால் இறைவன் முக்தி கொடுத்தார். எனவே எந்த ஜென்மத்திலும் என்ன துன்பம் பிறர்க்கு செய்தோமோ தெரியாது என்பதால் இப்பிறவியில் விசேஷ தினங்களில் வன்னி இலைகளால் விநாயகரை வழிபட்டு துன்பங்கள் நீங்கி இன்பகரமாக வாழ்க்கையை பெறுவோம் என்று கூறி இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி அனைவருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.